ஓகே. ஸோ இதுல என்ன இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த ஹார்ட் டிஸ்க்ல வந்து டேட்டா சாரி ஹார்ட் டிஸ்க் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். சரியா? இப்ப என்கிட்ட 10 டிரைவ் இருக்குது, இல்ல 8 டிரைவ் இருக்குன்னு வச்சுக்கோ. இது என்னோட விஎம். என்னோட விஎம் இது. இந்த விஎம்ல சி டிரைவ், இ டிரைவ், டி டிரைவ், எஃப் டிரைவ், ஹெச், அதுக்கடுத்து எஃப்ஜிஹெச், ஐ டிரைவ், ஜே டிரைவ், இந்த மாதிரி டிரைவ் இருக்குது. இதுல ஒன் ஆஃப் த டிரைவ்ல எனக்கு என்னன்னா, இந்த டிரைவ்ல ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், ஹார்ட் டிஸ்க் இன்க்ரீஸ் பண்ணணும், கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அதை எப்படி பண்றது அப்படிங்கிறத இப்போ வந்து கேள்வியே. நேற்று வந்து கிளாஸ்ல வந்து சி டிரைவ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது சொல்லி பார்த்தோம். நம்ம சி டிரைவ் வந்து இன்க்ரீஸ் பண்றது ஈஸி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இந்த மாதிரி மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் இருந்தா எப்படி டிரைவ் இன்க்ரீஸ் பண்றது, இது நீங்க வந்து ப்ரொடக்ஷன்ல ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த இஷ்யூ வந்து ப்ரொடக்ஷன்ல ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் கூட இப்போ நான் சொல்றது, எனக்கு இன்டர்வியூல கேட்டிருக்காங்க, ப்ரொடக்ஷன்ல இதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், தப்பும் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் இது மாதிரி L2 நான் ஒர்க் பண்றப்ப இந்த இடத்துல தப்பும் பண்ணியிருக்கேன், ப்ரொடக்ஷன்ல ஃபேஸும் பண்ணியிருக்கேன். இன்டர்வியூல இந்த கொஸ்டின் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் இது. இப்போ ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, என்கிட்ட இது வந்து டிரைவ், இது சி டிரைவ், இது டி, இது இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே. எனக்கு ஜி டிரைவ்ல இப்போ எனக்கு வந்து என்னன்னா, ஜி டிரைவ்ல வந்து 100 GB இருக்குது. எனக்கு ப்ளஸ் இன்னொரு 100 GB வேணும், விச் மீன்ஸ் 200 GB வேணும். இதுதான் டாஸ்க்கு. சரியா? இந்த டாஸ்க் வந்து மெயில் பண்ணியிருக்காங்க. அப்போ இது நான் எப்படி ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த பர்டிகுலர் டிரைவ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்குமே நம்ம வந்து ஃபீஸபிலிட்டி செக் பண்ணணும். என்ன ஃபீஸபிலிட்டி செக் பண்ணணும் அப்படின்னா, டேட்டா ஸ்டோரில் ஸ்பேஸ் இருக்கணும். டேட்டா ஸ்டோர்ல ஸ்பேஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். இப்போ 100 GB ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே 1 TB 2 TB போகிறப்ப கண்டிப்பாக டேட்டா ஸ்டோர் ஃபீஸபிலிட்டி செக் பண்ணாமல் பண்ணீங்கன்னா பிரச்சனையில மாட்டிப்பீங்க. ஓகே, அதெல்லாம் டேட்டா ஸ்டோர்ல ஸ்பேஸ் இருக்கா ஃபீஸபிலிட்டி செக் பண்ணிட்டு பண்ணுங்க. ஃபைன். அசோக் ஷேர் பண்ணுங்க. அசோக், இப்போ மை கம்ப்யூட்டர் போங்க. இப்போ அசோக் ஒரு டாஸ்க் நான் தர்றேன், அதை நீங்களே பண்ணுங்க. மை கம்ப்யூட்டர் போங்க. இப்போ இதில் 1 1 2 3 4 5 6 7 8 டிரைவ் இருக்கு. விச் மீன்ஸ் 8 பார்ட்டிஷன் இருக்குது. எனக்கு இப்போ எதில் வந்து மாற்றணும் அப்படின்னா, ஹெச் டிரைவ் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு 5 GB எக்ஸ்ட்ரா வேணும் ஹெச் டிரைவ்ல. அப்போ நீங்களே அதை பண்ணுங்க அசோக். எப்படி பண்ணுவீங்க? இந்த ஹெச் டிரைவ்ல எனக்கு 5 GB எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுவீங்க? இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் வரும். இப்போ எடிட் செட்டிங்ஸ் போயிட்டு பண்ணுங்க. அப்போ இந்த டிரைவ்ல எக்ஸாக்ட்டா அது செக் பண்றதுக்கு அது உள்ள போயிட்டு ஒன்னு பார்க்கணும். வச்சுக்கோங்களேன். என்ன பார்ப்பீங்க? ஒரு நிமிஷம். உள்ள டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு ஜிபிடி அந்த ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு பார்க்கறப்போ உள்ள ஒரு ஆப்ஷன் இருக்கு, செக் பண்றது. இல்ல இது பார்க்காம உங்களால பண்ண முடியுதா பாருங்க. அதான் ஏன்னா ஃபைன் பண்றது எக்ஸாக்ட்டா இந்த டிஸ்க் தான் அப்படின்றத நம்ம ஃபைன் பண்றோம். இப்போ விஎம் போங்க. எடிட் செட்டிங்ஸ் போங்க. ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 8 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இந்த 8 ஹார்ட் டிஸ்க்ல எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க எந்த ஹார்ட் டிஸ்க்ல வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னு? ரொம்ப கஷ்டம். இது ரைட். ஓகே, இப்ப ஒரு ஹார்ட் டிஸ்க் 2 ஹார்ட் டிஸ்க் இருந்தா ஈஸியா நீங்க ஃபைண்ட் பண்ணி, இப்ப நம்ம டாஸ்க் என்ன, ஐ டிரைவ் தான் நான் சொன்னேன். எந்த டிரைவ்? ஐ டிரைவ் தான் இன்க்ரீஸ் பண்ண சொல்றேன். இதுல ஐ டிரைவ் எது? ஹெச் சொல்லுங்க. ஹெச் NVMe ல போயிருக்கு எல்லாமே. புரியுது? ஹெச் டிரைவ் சொன்னீங்க. ஹெச் டிரைவ். ஓகே, இதுல எது ஹெச் டிரைவ்? எப்படி கண்டுபிடிக்கிறது? அது அந்த ஆக்சுவலா இங்க ஒரு இது சொல்லியிருந்தீங்க. அங்க டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு அதுல ப்ராப்பர்ட்டிஸ்ல
செக் பண்ணி பார்க்குறப்போ அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வச்சு இங்கே ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. பார்த்தா சரி ஓகே. யா ஒரு நிமிஷம் எகைன் விஎம்குள்ளே போங்க. கேஸ் இந்த சினாரியோ நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்களோட ப்ரொடக்ஷனில் ஒரு விஎம் இருக்கும். அந்த விஎம்ல 10 ஆர்டிஸ்ட் 12 ஆர்டிஸ்ட் 15 ஆர்டிஸ்ட் கூட இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப ஸ்பெசிஃபிக்காக ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்ட்டில் மட்டும் எனக்கு டேட்டா எனக்கு வந்து ஹார்டிஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி கேட்பாங்க. எனக்கு இந்த ஒரு ஹார்டிஸ்கில் இந்த ஒரு பார்ட்டிஷனில் ஜி டிரைவ்லையோ அல்லது ஐ டிரைவ்ல மட்டும் எனக்கு 40 GB கொடுங்க அப்படி சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் வந்து சொல்கிறேன். இப்போ இது உங்களால் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் எதை பார்க்கணும் அசோக்? என்ன பார்க்கணும் சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. அப்போ என்ன பார்க்கணும்னு ஒரு நிமிஷம் ஓப்பன் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஓப்பன் பண்ணுங்க. டிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் கசகசன் 10 ஆர்டிஸ்ட் இருக்கும். இப்போ எந்த ஆர்டிஸ்ட் நம்ம ஹெச்ஆ சொன்னானே? ஓகே ஹெச்ஐ பண்ணுங்க. இதுல இந்த லன் டார்கெட் இதை வச்சு சொன்னீங்க. இந்த லன் சரி அங்க போய் கண்டுபிடிங்க பார்ப்போம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க. ஆமா அந்த டிஸ்க் இதை கேன்சல் கொடுங்க. மறுபடியும் சொல்றேன், இதை கேன்சல் கொடுங்க. அகைன் ஐ அம் எக்ஸ்பிளைன். கேன்சல் கொடுங்க. கேஸ் இந்த மாதிரி சினாரியோல மல்டிபிள் ஹார்டுக்கு இருக்கும். எனக்கு பர்டிகுலரா ஒரு டிரைவுக்கு மட்டும் எனக்கு வந்து ஸ்பேஸ் வேணும், எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த டிரைவோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச் டிரைவ்னா அந்த ஹெச் டிரைவ்ல இருக்க டிஸ்க் இருக்கு இல்லையா, டிஸ்க் 4 அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா நீங்க இந்த இடத்துல வச்சு ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணா வராது. இதை கேன்சல் பண்ணுங்க ஒரு நிமிஷம். இப்போ இந்த ஹெச் டிரைவ்ல ஹெச் டிரைவ் ரைட் கிளிக் பண்ணுங்க. ஹெச் டிரைவ் உள்ள கிளிக் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க, ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. இந்த இடத்துல வராது. நீங்க மாத்தி இந்த இடத்துல கொடுத்துட்டு என்னடா அதை காணுமே சொல்லி தேடக்கூடாது. அதை கேன்சல் கொடுத்துக்கோங்க. அதனால டிஸ்கை செலக்ட் பண்ணணும், டிரைவை செலக்ட் பண்ண கூட டிஸ்கை செலக்ட் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி டிஸ்கை ரைட் கிளிக் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. தென் இதுல டார்கெட் ஐடி 0 லன் 3 இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட ப்ராப்பரான இது. அப்ப இந்த 03 அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு செக் பண்ணணும். இப்ப விஎம்குள்ள போங்க. விஎம்குள்ள எடிட் செட்டிங்ஸ் போனீங்கன்னா 03 எது? நீங்க மினிமைஸே பண்ணுங்க. இதுல ஈஸியா தெரியும் பாருங்க. அதை மினிமைஸ் பண்ணுங்க. இதுலயே தெரியுது பாருங்க 01 02 03ன்னு. இதுதான் வந்து கரெக்டானது. இந்த இருக்கு இல்லையா 03. அப்ப இது டார்கெட் 0, இது வந்து லன் 3. லன் 3 ஆமா. இதுக்கு பேரு ஸ்கஸி ஐடின்னு சொல்லுவாங்க. இது எனக்கு ஒரு இன்டர்வியூல கேட்டிருக்காங்க. என்ன கேட்டாங்கன்னா இதே சினாரியோ அப்படியே கேட்டாங்க. லைக் எங்கிட்ட வந்து 10 ஆர்டிஸ்ட் இருக்குது. ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்ட்ல வந்து ஐ வாண்ட் டு இன்க்ரீஸ் த ஹார்ட் டிஸ்க் சைஸ். ஹவு டு யூ ஃபைண்ட் த ஹார்ட் டிஸ்க்? நான் சொன்னேன் டிஸ்க் 0, டிஸ்க் 1, டிஸ்க் 2, டிஸ்க் 3 இருக்கும், அதை வச்சு ஃபைன் பண்ணுவேன் அப்படி சொன்னேன். இல்லை அதை வச்சு ஃபைன் பண்ண முடியல, மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அப்போ எப்படி ஃபைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கடுத்து வெளியில் வெளில வந்து பார்த்தப்ப தான் தெரியுது தட் இஸ் அ ஸ்கஸி ஐடி. ஒவ்வொரு டிஸ்க்லையும் ஸ்கஸி ஐடி இருக்கும். அந்த ஐடி தான் வந்து 02 03 அந்த இருக்கு பார்த்தீங்களா, 03 இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் தெரியும். இந்த இருக்கு பாருங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அங்க ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க பாலா, அசோக். இதுல ஒரு 2 GB மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. நேம் என்ன சொன்னீங்க? ஸ்கஸி ஐடி. ஸ்கஸி ஐடி ஆமா. ஸோ 7 GB. ஓகே 7 GB கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. ஸோ இங்கே கான்ஃபிகர் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. கான்ஃபிகர் ஆயிடுச்சுன்னா தென் we will go to the guest OS level. We can find the unallocated space. கான்ஃபிகர் ஆயிடுச்சு. guest OS level போங்க. அதுவும் எல்லாமே சேம் ஸ்டோரேஜா இருக்கும்போது நமக்கு சேம் லெவல் ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்கும்போது நமக்கு இன்னும் கன்ஃபியூஷன் ஆகும். ஆமா, எப்படி இருந்தாலுமே கன்ஃபியூஷன் வந்துடும். 10 ஆர்டிஸ்ட் இருக்கிறப்ப கண்டிப்பா கன்ஃபியூஷன் வரும். நமக்கு கன்ஃபியூஷன் வராம இருக்காது. ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. இல்ல இங்க இல்ல அங்க போங்க.
வந்துச்சா? ரிஃப்ளெக்ட் ஆச்சா? ஆகலைன்னா ரீஸ்டார்ட் தான் பண்ணணும். ரிஃப்ளெக்ட் ஆகலையா? அவ்வளோ ஜி ரீசெட் பண்ணிடலாமா? கைஸ் சரி. இது வந்து டவுன் டைம் தேவை கிடையாது. எகைன் ஐம் ரிப்பீட்டிங், டவுன் டைம் தேவை கிடையாது. இது ஒரு கெஸ்ட் வாய்ஸ் லெவலில் சின்ன இஷ்யூ. அதனால இப்போ ரீஸ்டார்ட் பண்ணால் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால இங்கே ரீஸ்டார்ட் பண்ணுறேன். அதர்வைஸ் இந்த ஆக்டிவிட்டிக்கு டவுன் டைம் தேவை கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் விஎம்ல ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக கெஸ்ட் வாய்ஸ் லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். சரியா? இது ஒரு நோன் இஷ்யூ இந்த கெஸ்ட் வாய்ஸில். அதனால ரீஸ்டார்ட் பண்ணுறேன். பட் திஸ் ரீஸ்டார்ட் நாட் மேண்டட்ரி. நீங்கள் ஒன்ஸ் ஹார்ட் டிஸ்கில் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்தா போதும். பாலா உங்க பிசி ஷேர் பண்ணுங்க பாலா. ஒரே நிமிஷம். அதெல்லாம் காமிச்சிடும். இல்ல இது முடியட்டும். இல்ல பாலா இங்க ஷேர் வச்சிருங்க. நான் இது முடிஞ்சோடனே காமிக்கிறேன். இது முடிச்சிடலாம். ஓகே ஓகே. யா நீங்களே ஷேர் பண்ணுங்க அசோக். இங்க முடிச்சிடலாம். முடிச்சிட்டு காமிக்கிறேன். அசோக் ஷேர் பண்ணுங்க அசோக். ஆயிஷா லைன் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் போயிட்டே பாருங்க. அந்த விண்டோஸ் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ரன் அதுலயே வரும். லோட் ஆயிட்டு இருக்கோ? ஆமா ஜி லோட் ஆகுது. கண்ட்ரோல் ஆர் அடிக்கும். விண்டோஸ் ஆர் வச்சுங்கன்னா தான் வந்துடும். நீங்கள் சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க நீங்கள் சொல்கிற டைமில் அப்படின்னா நீங்கள் எனக்கு சேலரியை டெபிட் பண்ணிக்கணும். பட் எனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. வேறு ஜி 2 GB ஆட் ஆகிடுச்சு. அன்லிமிட்டட் இருக்கு. ஓகே யா ஸோ அன்லிமிட்டட் இருக்கா? ஹெச்டிஎல் தான் நம்ம பண்ணோம். அவங்க ஹெச்டிஎல் தான் பண்ணோம். ஸோ இப்போ இந்த 2 GB உள்ள ஆட் பண்ணிடுங்க. ஹெச்டிஎல் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் வால்யூம் எக்ஸ்டெண்ட். எக்ஸ்டெண்ட் வால்யூம் நீங்க கொடுத்தீங்கன்னா எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்றோம்னு கேட்கும். அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்தா இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்டி வந்து 7 GB ஆயிடுச்சு. ஸோ இப்படித்தான் நீங்க வந்து உங்களோட எக்ஸாக்ட் ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபைண்ட் பண்ணணும். புரிஞ்சுதா? அதுல யாருக்கு டவுட் இருக்கா? ஸ்கசி ஐடி பார்க்கறதுல டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ப்ரொடக்ஷன்ல இன்னும் கொடூரமா இருக்கும். லைக் இன்னும் 5 டிரைவ் 6 டிரைவ் எக்ஸ்ட்ரா கூட இருக்கும். அந்த டைம் இன்னும் மண்டை காயும். ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கும். அப்போ நீங்க வந்து ஸ்கசி ஐடி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஸ்கசி ஐடி கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த லன் ஐடி கரெக்டாக வச்சு பார்த்து இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபைன். இப்போ அந்த மை கம்ப்யூட்டர் போங்க. ஹேங் ஆயிடுச்சோ? கன்சோல் டிஸ்கனெக்ட் ஆகுது. அது கிடையாது. ஸோ ஹெச் டிரைவ்ல பார்த்தீங்கன்னா 7 GB வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்படி தான் பர்டிகுலர் டிரைவ்ல வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா